வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் சீனியர் நியூராலஜிஸ்ட் டாக்டர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. என்னோட சேர்ந்து டாக்டர் கிட்ட நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெற டயட்டிஷியன் சௌமியா அவங்க வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹாய் சௌமியா, வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விதமான ஆயில்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், என்ன சொல்கிறது, ரைஸ் பிரான் ஆயில்னு சொல்கிறாங்க, தேங்காய் எண்ணெய், இன்னும் நிறைய எண்ணெய்கள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லீடிங் நியூராலஜிஸ்ட், நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க மக்களுக்கு? சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஆயில் கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து தான். அதாவது இப்போ ஒரு கேரளன்ஸ் வராதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள போய் உங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் வேறு மாற்றுங்கன்னு சொன்னால் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெரும்பாலும் அப்புறம் என்னை பார்க்கவே வரமாட்டாங்க. ஏன்னா இவரை டயட் எப்போ பார்த்தாலும் மாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தர் நான் பெங்கால் போனால் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மஸ்டர்ட் ஆயில் இஸ் வெரி ஃபேமஸ் தேருங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் மலேசியா போனால் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த டேஸ்ட் தான் டிட்டர்மின்ஸ் த ஆயில் யூசேஜுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க மொரலஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டைப் தான். பட் ஒரு விஷயம் ஒரு சில சமயங்களில் நம்ம அடிக்கடி இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் உடம்புல சேர வேணாம்னு நினச்சோம்னாக்க ஆலிவ் ஆயில் நம்பர் 1. ஆனால் அதை நம்ம சமைக்க முடியாது. ரெண்டாவது, அடுத்தது ரிஃபைன்ட் ஆயில்ஸில் சூரியகாந்தி எண்ணெய் அடுத்த கேட்டகரியில் நல்லா வருது. மூணாவது கேட்டகரி ரைஸ் பிரான் ஆயிலும் நல்ல கேட்டகரியில் தான் வருது. மற்ற ஆயில்லாம் வெவ்வேறு கேட்டகரியில் வருது. இந்த டேஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் தோசைக்கு மிளகாய் பொடிக்கு ஊற்றிக்கிறது நல்லெண்ணெய் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வருது. ஒரு தோசையை சுடுறப்ப நல்லெண்ணெய் விட்டாக்க அது ஒரு டேஸ்ட் வருது. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், தோசையை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சுட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அது ஆப்ப மாதிரி இருக்கும், வேறு மாதிரி டேஸ்ட் வரும். அதனால் த டேஸ்ட் டிட்டர்மின்ஸ் தி யூசேஜ். ஸோ எந்தெந்த ஆயிலை எதுக்கு அப்ராப்ரியேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம டேஸ்ட்டுக்கு, நம்பர் 1. நம்பர் 2, எந்தெந்த ஆயிலை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோமோ அந்த டயத்தில் நம்ம ஒரு ஹெல்த்தி ஆயிலை சூஸ் பண்ணணும். அந்த ஹெல்த்தி ஆயில் வரிசையில் நான் சொன்ன சில ஆயில்கள் வருது. ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், இந்த மாதிரி வருது. கடல் எண்ணெய், அதெல்லாம் அந்த குரூப்பில் நல்ல ஹெல்த்தி குரூப்பில் வருது. ஸோ இந்த ஹெல்த்தி குரூப்பில் வர ஆயில் ஓரளவுக்கு எக்ஸஸாக சாப்பிடலாம். பட் அன்ஹெல்த்தி குரூப்பில் வர்றது நிதானமாக சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நம்ம மைண்டில் வந்துட்டாலும் எந்த ஆயிலும் கெடுதல் கிடையாது, எந்த ஆயிலும் நல்லதும் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவேன். அது மாதிரி எது ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அது சூஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு அப்பளம் பொரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு ஸ்மெல் இல்லாத ஆயிலில் பொரிச்சாக்க நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வடை சுட்டாக்க அந்த வடை ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும், அந்த ஆயிலோட ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் பொரியல் மாத்திரம் இருக்கணும், அது ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ரைஸ் பிரான் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய் கம்ஸ் ஃபஸ்ட். அந்த மாதிரி வருது. ஒரு அப்பளம் சுடுறப்போ தேங்காய் எண்ணெயில் சுடுவாங்க கேரளாவில், நம்ம இதில் ரீஃபைண்ட் ஆயிலில் சுடுவாங்க. ஸோ இது ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும், நம்ம மக்கள்கள் ரொம்ப விரும்புவாங்க. அவங்க தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் இருக்கணும்னு லைக் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பொறுத்து, இப்போ முறுக்கு பலகாரம் எடுத்தாலும் தேங்காய் எண்ணெயில் சுட்டால் நல்லா இருக்குமாங்க, சில பேர் ரீஃபைண்ட் ஆயில் சுட்டது நல்லது இருக்குமாங்க. பட் ஹெல்த் வைஸ் பார்த்தா இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ் ஆர் மச் பெட்டர். அது ரொம்ப நல்லது, அது யூஸ் பண்ணலாம். நிறைய கன்சம்ஷன் குவாலிட்டி வரப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா சூரியகாந்தி எண்ணெய், இல்லைன்னா ரைஸ் பிரான் ஆயில், அந்த மாதிரி லைட்டர் ஆயிலை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லதுன்னு என்னோட ஒப்பீனியன். நன்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். சௌமியா, நீங்கள் கேட்கணும்னு சொன்னீங்களே டாக்டர். இப்போ நம்ம ஆயில்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தனால எனக்கு 2 டவுட் டாக்டர். இப்போது மார்க்கெட்டில் நிறைய ஃபார்ட்டிஃபைடு ஆயில்ஸில் விட்டமின் B3ங்கிற எலிமெண்ட்டை ரொம்ப ஆட் பண்ணுறாங்க. அந்த எலிமெண்ட் இப்போது நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அது ஒரு சந்தேகம் டாக்டர். அண்ட் B3க்கும் கால்சியம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் டாக்டர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தெளிவாக சொல்கிறேன்னு கிடைங்க. அதாவது ஃபார்ட்டிஃபிகேஷனுங்கிற ஒரு செக்ஷன் வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப நம்ம வெளிநாட்டிலேருந்து கற்றுக்கொண்ட ஒரு செக்ஷன். ஏன்னு கேட்டாக்க, நம்ம நாட்டு பொருட்களில் சிலது நம்ம டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிஃபிஷியன்ட்னா குறைவாக சாப்பிட்றோம்.
பொதுவாக ஒரு வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இந்த வைட்டமின் டி வந்து கிடைக்கிறது, வைட்டமின் டிக்கும் கால்சியத்துக்கு என்ன சம்மந்தம் சொல்கிறேன், வைட்டமின் டி கிடைக்கிறது ரொம்ப குறைவாக உள்ளது. அதே சமயம் வைட்டமின் டி வந்து ஃபாரின் கண்ட்ரியில் சூரிய ஒளி அவங்களோட நம்ம டார்க்காக காம்ப்ளெக்ஷன் உள்ளவங்களுக்கு இந்த வைட்டமின் D3 நல்லா இதாகும். ட்ராபிக்கல் கிளைமேட் எங்கெங்கே சூரிய வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு வைட்டமின் D3 இயற்கையாகவே உடம்புல நிறைய சுரந்துருக்கும். பட் ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெலனின் கண்டென்ட் ரொம்ப லோவாக இருக்கிற ஃபேராக இருக்கிறனாலையும், நம்பர் 2 அவங்களுக்கு சூரிய வெளிச்சம்ங்கிறது ஒரு அம்சமாக போய் சன் பாத் எடுப்பாங்க. போய் அந்த சன் பாத் எடுத்தால் தான் அவங்க நல்லதுங்கிற அளவுக்கு போவாங்க. ஸோ சூரிய வெளிச்சம் அதிகம் இல்லாத கண்ட்ரிகளில் வைட்டமின் டிங்கிறது ப்ரொடக்ஷனே இல்லாமல் பாடியில் அதை கண்டிப்பாக வெளியே இருந்து சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை ஆகிடுது. சரி, எதுக்காக இந்த வைட்டமின் D3 சாப்பிடணும்? வைட்டமின் டி நமக்கு என்ன பண்ணுது? வைட்டமின் டி தான் D3 கன்வெர்ட் ஆகி நம்ம குடலில் போய் நின்று ஒரு எப்படி நம்ம ஒரு கொத்துக்கரண்டி அள்ளுற மாதிரி கால்சியத்தை அள்ளுது. கால்சியத்தை D3 கம்பைன் பண்ணால் தான் கால்சியம் உள்ள ஏற முடியாது. ஒரு ஏணிப்படின்னு வச்சுங்களேன். D3 ஒரு ஏணிப்படி, அந்த ஏணிப்படி வழியாக தான் அந்த கால்சியம் ஏற முடியும். ஸோ கால்சியம் இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும், நம்ம டைஜஸ்ட் ஆகாமல் போயிடும். அப்படியே இந்த கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு D3 அவசியம். இந்த D3 வந்து என்ன பண்ணுது, இந்த கால்சியத்தை எடுத்துக்கொண்டு சேர வேண்டிய இடத்துல சேர்க்கிறது. அது எதுன்னு கேட்டிங்கனாக்கா போனில் கொண்டே சேர்த்துருது, ரத்தத்தில் கொண்டே சேர்க்குது. ரத்தத்தில் D3யும் கால்சியமும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுது. யாராவது தேவையோ அதை தான் எடுத்துக்குது. மசிலில் கொண்டே சேர்க்குது. மசிலில் கால்சியம் இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்காது. ஸோ மசிலில் கொண்டே சேர்க்குது, பிரெயினுக்கு கொண்டே சேர்க்குது. எல்லா இடத்துக்கும் கால்சியத்தை கொண்டே சேர்க்கிற ஒரு ஏணிப்படி தான் D3. இந்த D3 வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். ஒன்று வந்து ஃபால்ஸ் நியூட்ரிஷன், அபரேட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அதாவது வந்து எல்லாம் பேலன்ஸாக நம்ம சாப்பிட்றப்ப D3 மாத்திரம் சாப்பிடாம தான் நம்ம வந்து வரும். ரெண்டாவது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லி மெனுபாசல்னு இந்த மாதவிடாய் நிற்கிற டயத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மெனுபாசல் டயத்தில் இந்த ஆஸ்டியோபொரோசிஸ் என்ற வியாதி வரும். இந்த ஆஸ்டியோபொரோசிஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, போன்லாம் வந்து அந்த திடத்தன்மை இழந்து லூஸாக நுர போல ஆகுது. அது வந்து போன் பெயின் வரும், மசில் பெயின் வரும், எல்லா கஷ்டமும் வரும் அந்த மெனுபாஸ் வர டயத்தில். அந்த டயத்தில் ஒரு கால்சியம் இல்லாததுனால இந்த ஆஸ்டியோபொரோசிஸ் வருது. ஆஸ்டியோபொரோசிஸ் கால்சியம் இல்லைன்னா போன்லாம் வந்து சாஃப்டாகி போனோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் போய் நுரை மாதிரி ஆகிவிடும். நுரை கலந்த ஒரு சாதாரண ஜவ்வு மாதிரி ஆகிடும். எப்படி நம்ம சிமெண்ட்டுக்கு சேர்க்குறோமோ காரைக்கு, அந்த மாதிரி வெறும் காரைன்னா விஷயம் வேறு, சிமெண்ட்டு கலந்த காரைங்கிறது வேறு இல்லைங்களா? அது மாதிரி. ஸோ கண்டிப்பாக D3 வேணும். ஸோ இந்த D3 வந்து என்னன்னு கேட்டாங்கனாக்கா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லி ஒரு கேட்டகரியில் சேர்க்குறாங்க. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விட்டமின் A, விட்டமின் D3, அப்புறம் விட்டமின் C, அப்புறம் விட்டமின் B எல்லாமே வந்து இதில் வந்து கேட்டகரியில் சேருது. இதை தவிர தாது பொருட்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், ஸ்ட்ரான்சியம், நிறைய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரொம்ப திருவுண்ட அளவு, கண்ணுக்கு தெரியாத அளவு எல்லா தாது பொருட்களும் இருக்குது. இப்போ நீங்கள் கீரை எடுத்திங்கன்னா அதில் மெக்னீஷியம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு இது இருக்குது. நம்ம எல்லா பொருளையும் ஒரே டயத்தில் நம்ம அளவாக சாப்பிடணும்னா, ஒரு நாள் கீரை, ஒரு நாள் இன்னொன்று பீட்ரூட்டு, ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் இதுன்னு நிதானமாக அப்படியே டைம் டேபிள் போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடணும். அப்படி முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் D3 மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு ஆயிலில் வந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. D3 கலந்துட்டோம்னாக்க அந்த ஆயில் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் டெய்லி உங்களுக்கு D3 கிடச்சிடும். டெய்லி வந்து மினிமம் டெய்லி ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்றது அவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டாகணும். அந்த இவ்வளவு யூனிட் சாப்பிட்டா தான் நம்ம குடலுக்கு போய் அது கால்சியத்தை எடுத்து சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கக்கூடிய லெவலுக்கு திறமை இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆடுறது ஃபார்ட்டிஃபிகேஷன் பேர். நிறைய பொருட்களில் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆட் பண்ண வச்சிட்டாங்க. இப்போ அந்த சால்ட் எடுத்துட்டிங்கன்னா அயோடின் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டையும் வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் சேர்க்குறப்போ அந்த பொருளோட தன்மை நம்ம தேடி போய் பிடிக்க வேண்டியதில்லை. இதுக்குன்னு D3 சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. D3 ஆயிலே இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டு டயட்டு உங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக D3 45 ஆயிலே நாங்கள் ரெக்கமெண்ட் சாப்பிடுங்க. அதே சாப்பிடுங்க. அந்த ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். அதில் D3 கலந்த ஆயில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், இப்போது நம்மளுடைய டிப்ஸ் டைம்.
டாக்டர் இப்போது நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிறாங்க, அயோடின்னு உப்பில் கலந்து விற்கிறது, அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வாங்கணும், எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது எவ்வளோ தூரம் உண்மை, அது மித்தா, அது எவ்வளோ தூரம் நல்லது, இஃப் நாட் அது என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஆக்சுவலாக இட்ஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஃபார்ட்டிஃபிகேஷன். கண்டிப்பாக அதை சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அயோடைஸ்டு சால்ட்டு சொல்கிறீங்க இல்லையா, நான் வந்து ஆக்சுவலாக டூரிங் இந்த கான்வர்சேஷன்லேயே சொன்னேன் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லி. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு அது கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஃபிஷ் சாப்பிட்றாங்க, அந்த ஃபிஷ் வந்து கடல் மீனாக இருந்தாக்க அயோடின் அதுலேருந்தே கிடச்சிரும். அதே அவங்க நாட்டு மீன் சாப்பிட்டாக்க அவங்களுக்கும் அந்த அயோடின் டெஃபிஷியன்சி வரதான் வரும். இப்போது ஆஃப் லேட் என்னன்னு தெரியல, எங்கள் ப்ராக்டிஸில் வந்து நிறைய வந்து தைராய்டு டெஃபிஷியன்சி வருது. எதை கேட்டாலும் நம்ம தைராய்டு டெஃபிஷியன்சி நம்ம செக்கிங் பண்ணுறது தப்பான அளவுக்கு கூட ஒரு பயம் வந்துடும் சரின்னு கேட்டிங்கனாக்கா. ஸோ எல்லாருக்குமே லோ தைராய்டு ஹார்மோன் வரப்போ வந்து தைராக்சின் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை விட வந்து பெட்டர் அவங்களுக்கு வந்து அயோடின் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்தா, அயோடின்லேருந்து தான் தைராக்சின் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுது. அதனால் வந்து அயோடின் ப்ராப்பராக இருந்தால் அந்த அயோடின் டிஃபிஷியன்சி காய்ட்ரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபார்ட்டிஃபிகேஷன் வந்து வெல்கம் ப்ராடக்ட் அது. ஸோ அயோடைஸ்டு சால்ட் ரொம்ப ரொம்ப பெட்டர் தேன் ஆர்டினரி சால்ட். பட் சப்போஸ் சீ சால்ட் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த சீ சால்ட்டில் அயோடின் நல்லா இருக்குது. சீ சால்ட்டு அயோடின் இருக்குது. ரொம்ப ஃபார்ட்டிஃபை பண்ணி ரொம்ப வந்து சுத்தம் பண்ண அந்த அயோடின் போயிட்டே போகும். டேபிள் சால்ட்டில் அயோடின் கண்டென்ட் ரொம்ப லோ. ஸோ அந்த கிறிஸ்டல் சால்ட்டு சொல்லி மொக்கையாக அந்த கட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ராக் சால்ட் அதை விட நல்லது. ராக் சால்ட்டில் அயோடின் இருக்குது. இல்லைன்னா ஃபார்ட்டிஃபிகேஷன் ஆஃப் அயோடின் உள்ள சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அயோடின் வந்து ரொம்ப நல்லது ஃபார் தைராய்டு. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். என்ன நேயர்களே, டாக்டருடைய விளக்கங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.